அம்மா, அவர் அப்படிலாம் எதுவும் பண்ணிட முடியாது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம், விடு. இல்ல வள்ளி, அவன் சும்மா இருந்தாலும் அந்த வேதநாயகி சும்மா இருக்க மாட்டா. எதையாவது தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பா. அம்மா, நீ எதுவும் கவலைப்படாத. என்ன நினைச்சு நீ கிச்சனுக்குள்ள வர? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்கார்ல, அப்புறம் எதுக்கு இங்க வர? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி எடுக்க கூட நீ இங்க வரக்கூடாது. வேணும்னா உங்களுக்குன்னு ஒரு தண்ணி கேன உங்க ரூம்லயே வச்சுக்கோங்க. இத பாரு, அப்பாவோட நீ ஆட்டோல வந்துட்டேங்கிறதுக்காக உன்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு தப்பு கணக்கெல்லாம் போடுறாத. அப்படி சொல்லு வள்ளி. இவளுக்கெல்லாம் நீ சொன்னாதான் புத்தியில உரைக்கும். அப்பப்போ தலையில தட்டி வச்சிடணும். இல்லனா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். நீதான் டாக்குமெண்ட்ல மாத்தி வச்ச, ஒழுங்கா உண்மையை சொல்லு. டேய், என்னடா சொல்ற? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாறி போயிடுச்சா? ஆமாமா, ஃபைல சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு போனால, அப்பதான் இவ ஏதோ பண்ணிருக்கா. ஐயோ அத்தை, நான் எதுவுமே பண்ணல. சாமி ரூம்ல வச்சு அதை கும்பிட்டு அப்படியே கொடுத்து அனுப்பிட்டேன். டேய், அவ எதுக்குடா மாத்த போறா? அம்மா, சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. இவ்வளவு வேலைன்னு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம நல்லா ஏமாத்துறாங்கம்மா. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அத்தை, அந்த வேலைன்னு எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ அவன் சொல்றதெல்லாம் நான் செய்வேனா? ஓ, உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அவன் ஏதேதோ சொல்றான். அத நம்பிட்டு நீ இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஏய், மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்காத. அத்தை, என்னங்க இவன் என்ன பிரச்சனை? என்னடா ஆச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்க? சைன் பண்ணி கொடுத்த லெட்டர் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டல? மாமா, அப்பா, ஏதோ டாக்குமெண்ட் மாறிடுச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். டாக்குமெண்ட்ஸ் மாறிடுச்சா? ஏய், எந்த டாக்குமெண்ட் மாறிச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. குடு பாப்போம். அது குடு. குடுறா. ஏய் ஏய், உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சுட்டு வந்து நிக்கிற? கட்சி சார்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கல்வித்துறை லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்றுற ஃபங்க்ஷன் தானே இன்னைக்கு. என்னடா முழிக்கிற? நான் உன்கிட்ட ஒரு ஸ்கெட்யூல் பேப்பர் கொடுத்தா அதை படிச்சியா இல்லையா? இல்ல மாமா. ஏய், உன்னை கொன்னுடுவேன்டா. பக்காவா பண்ணிடுவேன் சொல்லிட்டு உன்னெல்லாம் நம்பினதுக்கு என்ன இப்படி நடுத்தருவுல நிக்க வச்சிட்டியடா. என்ன சொல்லணும்? உன்னெல்லாம் நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து நீ பண்ணி கிழிச்சிருவன் நம்பின பாரு. என்ன சொல்லணும்டா? என்ன சொல்லணும்? அறிவுக்கு. சாரி மாமா. ஏய், உன் சாரிய தூக்கி குப்பையில போடுறான். சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா என்ன? தலைவர் வாக்கு கொடுத்திருக்காரா? காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நியூஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப போய் நிகழ்ச்சி கேன்சல்னு சொன்னா அது கட்சிக்கும் ஆட்சிக்கும் எவ்வளவு பெரிய அசிங்கம்னு தெரியுமாடா உனக்கு? எதிர்கட்சிக்காரன்லாம் என்ன கிழிச்சு எடுத்துருவாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமாடா? வந்துட்டான், சாரிய தூக்கிட்டு. ஐயோ, வேற வழி தெரியலையே. உன்னை கூட வச்சிருக்கிற பாவத்துக்கு நான் தானே பிராயச்சித்தம் தேடணும். போடா. ஹலோ, சொல்லி ரத்னா, எங்க இருக்க? காலேஜுக்கு போயிட்டியா? ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது? அது தலைவரே, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நிகழ்ச்சிய ஒரு 2 நாளைக்கு தள்ளி வச்சு நடத்திக்கலாமா? 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாமா? யோ, என்ன விளையாடுறியா? வர வர நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்க. நிகழ்ச்சி நடத்துறோம்னு சொல்லி பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து 2 நாள் கழிச்சு நடத்தலான்னு சொல்ற? என்னைய அனுப்பிச்சுக்கிட்டு இருக்க?
முந்தா நாள் அப்படிதான் மீட்டிங்ல இருந்து பாதிலேயே போற. என்ன அமைதியா இருக்க? நீ வேலை கிட்ட போன கொடு. அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு நானே கேக்குறேன். தலைவரு, வேலை இப்ப என் கூட இல்ல. அவனை அப்பவே வேலையை விட்டு நிறுத்திட்டேன். ஓ, அதான பார்த்தேன். இப்பதான் புரியுது நீயே இப்படி தடுமாற்றத்துல இருக்கேன்னு. இந்த பார் ரத்னா, என்ன பண்ணுவியே தெரியாது. இந்த ஃபங்க்ஷனை நடத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணு. திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயத்துல கட்சிக்கோ என் பேருக்கோ எந்த ஒரு கெட்ட பேரை வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சு நான் சும்மா விட மாட்டேன். எதுக்கு என்ன ரெடியாக சொன்னீங்க? ஒண்ணு இல்ல வள்ளி, நம்ம வீட்ல கொஞ்ச நாளாவே எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம ஜோசியர்கிட்ட பேசினேன். அவர்தான் ஒரு சுமங்கலி பூஜை நடத்துங்க, எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாரு. இப்ப இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியலையே. வள்ளிக்காக தான் சுமங்கலி பூஜை பண்றதுக்காக உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். என்ன அத்தை சொல்றீங்க? எனக்கு எதுக்கு சுமங்கலி பூஜை? வள்ளி, தெரிஞ்சோ தெரியாமையோ உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அதனால நீயும் இப்போ சுமங்கலி பொண்ணுதான். ஒரு சுமங்கலி பொண்ணு பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டா குடும்பத்துல நல்லது நடக்குங்கிறது ஐதீகம். அதனாலதான் இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்.